ஆண் பேசிய அனைவருக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் வந்திருக்கேன். திருவண்ணாமலையில் நான் இந்த ரோட்டில் வந்துருந்தேன். அப்போ சரியா சிவன் கோயிலுக்கு அருகாமையில் சின்ன ஒரு போராட்டம் செய்கிறாங்க. என்ன போராட்டம்னு தெரியலை. வாங்க போயிட்டு அந்த ஐயோட கொஞ்சம் பேச. ஐயா சொல்லுங்க மக்களுக்கு. இந்த போராட்டமானது மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு. இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு முதல் சொன்னார்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று. என்னென்ன சொன்னார்கள்? கடந்த கால தேர்தலில் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவேன் என்று சொன்னார். நீக்கவில்லை. இன்னும் ஒரு கால முடிவு வரையில்லை. அரசியல் கைதிகளை விடுவேன் என்று சொன்னார்கள். இன்னும் விடுவதாக கேட்டால் அரசியல் கைதிகளை இல்லை என்றார்கள். செம்மணி புதைகுழியில் 500க்கும் மேற்பட்டு எலும்புக்கூடுகளை எடுத்திருக்காங்க. பெரிய விசாரணை தேவை. செய்வார்களா? செய்தால் நல்லது. டைவர்ட் சுருக்கொலை சம்பந்தமாக கடந்த போன வருடம் 25ஆம் ஆண்டு நான் உண்ணாவிரதம் கவர்னர் ஆஃபீஸுக்கு முன்பு டைவர்ட் சுருக்கொலை சுருக்கி பிடிக்கிறார்கள். 10,000 பேர் பிடிக்க முடியும். 10 பேர் பிடிக்கிறார்கள். கேட்டால் அது நாங்கள் அப்படி தான் பிடிப்போம் வந்து ஒரு சில டைவர்ட் சுருக்கொலை சொல்கிறாங்க. அப்போ அதை முற்றாக தடை செய்யப்பட வேண்டும். இதுக்கு இந்த டைவர்ட் சுருக்கொலை சம்பந்தமாக ரிசர்ச் செய்ய வந்து இது சந்தித்து கதைக்கவில்லை. நான் உண்ணாவிரதம் இருக்க மாதிரி எதிராக வந்து வரைவில்லை, கதைக்கவில்லை. ஒன்று. அடுத்து நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக பாதிக்கிறார்கள். பழைய அரசாங்கங்களும் 15 தான் கட்டுப்படுத்தாங்க. இந்த அரசாங்கம் இப்போ முதல்ல விட இப்போ கொஞ்சம் ஓகே தான். இந்த அரசாங்கம் கொஞ்சம் 85 கட்டுப்படுத்திட்டாங்க. இன்னும் இருக்கு. போதையற்ற நாடாக இதை மாற்ற வேண்டும். இது நான் வைக்கும் கோரிக்கை. அடுத்ததாக வடகிழக்கு உட்பட்ட நாட்டின் அனைத்து மாகாண சபைகளையும் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலாக இந்த மாகாண சபையில் நடத்தப்பட வேண்டும். நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டில் இருக்கீங்களா? ஒரு அப்போ இது திடீரென்று எப்படி தான்? நான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாநகர சபை வேட்பாளராக போன வாரம் கலந்து கொண்டேன். நான் தோற்றுவிட்டேன். எங்களுக்கு 4 சீட் இருக்கின்றது. 3 போனதும் ஒரு 1 வட்டம். கடந்த காலங்களில் நான் 94ஆம் ஆண்டு, 2004ஆம் ஆண்டு, 2020ஆம் ஆண்டு 3 தரம் நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனாக நான் வேட்பாளராக இருந்திருக்கிறேன். இன்று நான் தோற்று இருக்கின்றேன். தற்பொழுது மாநகர சபையில் 4 சீட் எங்களுக்கு இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலையில் டிடிஎன்ஏக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 9 சீட் இருக்கின்றது. மாநகர சபையில் 4, முப்போலியில் 2, 3 2. நான் அதுக்காக வரல, மக்களின் விழிப்புணர்வுக்காக 7 கோரிக்கைகளை வைத்து நான். நீங்கள் இதெல்லாம் யாருக்கு இப்போ சொல்கிறீங்க ஐயா? இது வந்து கவர்மெண்ட், நம்ம நாட்டு கவர்மெண்ட் அனுராசிகருக்கும் முக்கியமாக கவர்னருக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் உறுப்பினர் தாக்குதலையும் உரிய விசாரணை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். அடுத்த பயங்கர சட்டத்தை நீக்க வேண்டும்.